இவர் வந்துட்டு ஒரு பேன் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கார்ட்டூன் ஸ்டார் ஆக்கி வச்சுட்டானுங்க ஆதிபுருஷ் படத்துலயும். குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ நீ குழந்தைகளுக்கு பிடிச்ச பீசியா? சரி, இந்த கொடுமையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. எப்பயாவது மனுஷன் ஒரு கம்பேக் கொடுப்பாண்டா அப்படின்னு சொல்லி நம்மள நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த சலார் படத்துல அப்டேட் வரும். சரி, நம்ம கேஜிஎஃப் டைரக்டர் அந்த பிரசாந்த் நீல் சார் வந்துட்டு கை போருக்காரு. ஓரளவுக்கு வந்துட்டு படத்தை எடுத்து ஏதாவது சமாளிச்சிருவாங்கடா. ஏன்னா கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பில்டப் இருந்தது. கேஜிஎஃப் மாதிரி படம் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அந்த படத்தை கேஜிஎஃபாவே எடுத்து வச்சிருக்காடுங்க. 8 ஷோக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். இந்த படத்தோட டீம் வந்துட்டு படம் நல்லா வரணுங்கிறதுல குறிக்கோளா இருந்தாங்களா இல்லையா? ஆனா ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருந்திருக்காங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரபாஸ் மேல வந்துட்டு ஒரு அடி கூட உழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி இருக்க போற மிஷின் நின்று கோடாரி கம்பு வேலு லொட்டு லோசுக்கும் என்னமோ வச்சிருக்காடுங்க. பட் அதை வச்சு தாக்குறாடுங்க. ஆனா பிரபாஸ் சார் மேல எதுவுமே படாது. கீழே காலை பார்த்துடுறா சார். அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார்.